இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக செய்கிறது தாங்க. காலையிலையும் குடிக்கலாம், நைட்டும் குடிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இந்த ஒரு சொம்பு தண்ணியில் நம்ம என்ன போடுறோன்னு பார்க்கலாம். மெயினான இன்க்ரீடியண்ட்டே பார்த்துட்டிங்கன்னா இந்த கருஞ்சீரகம் தாங்க. இது கொழுப்பை எல்லாத்தையுமே கரைச்சி வெளியேற்றிரும். இதை நான் காலையில் இதை நான் குடிச்சிருக்கேன். இது வந்து ஓமம், இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அடுத்து வெந்தயம், இது வந்துட்டு இந்த மாதிரி நான் போடுற அளவே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதுங்க. இது வந்து ஆர்வ கோளாறில் நம்ம என்ன பண்ணிடுவோன்னா, ஐயோ நம்ம சீக்கிரம் உடம்பிழைக்கணுன்ட்டு ஒரே நாளில் மொத்தமாக போட்டுருவோன்னு சொல்லி நிறையா போடுவோம். தேவையில்லைங்க, நம்ம டெய்லி குடிக்க வேண்டிய பொருள் தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து அதோட அந்த சாறு பூரா அதில் இறங்கணும். நல்லா இந்த மாதிரி கொதித்து தண்ணியே பாருங்கள் நல்லா பாதியாக சுண்டிரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரம். அந்த தண்ணியோட கலரெல்லாம் கூட மாறிடும் பாருங்கள். இதை விடாமல் நீங்கள் டெய்லி குடிச்சிட்டே வாங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நான் இதையே தான் ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். மெயினாக கருஞ்சீரகம் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் அவ்வளோவா பிடிக்காது தாங்க. இருந்தாலும் அப்படியே பல்ல கடிச்சிட்டு குடிச்சிக்குவேன். வேறு என்ன பண்ணுறது, நம்ம உடம்பை குறைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக குடிச்சிக்குவேன். இதில் பாருங்கள், நான் எதுவுமே தேனோ வேறு எதுவுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக எதுவுமே பண்ண மாட்டேன். இது அப்படியே குடிக்கணுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் குடிச்சு பழகிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த கருஞ்சீரகம் அந்த வெந்தயத்தோட இதெல்லாம் நல்லா அதில் இறங்கியிருக்கு பாருங்கள், அந்த கலரெல்லாம். இந்தளவுக்கு டெய்லி ஒரு இதில் இந்த மாதிரி 1/2 கப்போ இல்லை 1 கப்போ கூட குடிங்க. இது வந்துட்டு இன்னொரு ட்ரிங்க்குங்க. நான் அந்த ட்ரிங்க் ஒரு நாள், இந்த ட்ரிங்க் ஒரு நாள் தான் மாற்றி குடிப்பேன். அதே மாதிரி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 மிளகு போட்டுக்கிறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து கருவேப்பிலையுமே வந்துட்டு உடம்பை இளைக்கிறதுக்கும் உதவி பண்ணுங்க, 2வது முடி வளர்ச்சிக்கும் உதவி பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த வெயிட் லாஸ்க்குன்னு ட்ரை பண்ணிங்கன்னா முடி உதிர்றதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கருவேப்பிலை கூட சேர்த்துட்டிங்கன்னா முடி உதிர்ற பிரச்சனையே இருக்காதுங்க. இதையும் நல்லா அந்த மாதிரி கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பாதியாக சுண்டி வந்துடணும், அப்போ தான் அதோட சத்தெல்லாம் இறங்குவாங்க. பாருங்கள், கருவேப்பிலையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இறக்கி வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இது நீங்கள் எதுவுமே உங்களுக்கு டேஸ்ட்டுக்குன்னு தேவைப்பட்டுச்சுன்னா தேன் சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன். பாருங்கள், நான் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நான் 2 ட்ரிங்க்குமே ஒன்றா பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு காலையில் ஒரு ட்ரிங்காக குடிச்சிக்கோங்க, நைட் ஒரு ட்ரிங்க் செஞ்சு குடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி காலையிலையும் நைட்டும் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் உங்களுக்கு வந்துட்டு அஜீரண தொந்தரவும் இருக்காது, மலச்சிக்கல் தொந்தரவும் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.